வணக்கம் நண்பர்களே. கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் விசாரணைக்கு ஆஜரானாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே என்ன நடந்ததுங்கிற குறித்த தகவல்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிற ஒரு கட்சி. அதனால் அவங்கள பற்றிய செய்திகள் நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம், அவ்வளோதான். இப்போ இந்த நிர்வாகிகள் ஆஜரானாங்க. இதில் டிரைவர் என்ன சொன்னார், டிரைவருக்கும் சம்மன் போயிருக்கு, அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனால் பத்திரிகையில் பெருசாக வரல, நம்ம சேனலில் அதை போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இதுக்கு முந்தின பதிவே தான். இந்த 4 நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, தாவேக்காவினுடைய 2ஆம் கட்ட 4 நிர்வாகிகள், இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள், சம்மன் கொடுத்து அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் முதல்ல ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது வாய்மொழி வாக்குமூலம். அந்த ஓரல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு புஷியானது, நீங்கள் ஏன் அவர் லேட்டாக வந்தார், யார் விஜய் ஏன் லேட்டாக வந்தார் கூட்டத்துக்கு அப்படின்னா, அது எனக்கு தெரியாது, அது வந்து நான் வந்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஆர்கனைஸ் பண்ணுவேன், கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவேன், அவ்வளோதான் என் வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மித்ததெல்லாம் நிர்மல்குமார் பார்த்துக்குவார் அப்படின்னு. நிர்மல்குமார்கிட்ட என்ன கேட்டால், இல்லை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன், ஆனால் மித்த உத்தரவெல்லாம் வந்து ஆதவரிச்சனா பார்த்துக்குவாருன்னு. ஆதவரிச்சனா என்ன சொல்கிறார், ஐயா இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இது பண்ணுவாங்க, அவர் ஆர்கனைஸ் பண்ணுற பார்த்துக்குவேன், பட் இறுதி முடிவு விஜய் தான் எடுப்பார். அவர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அவரை போய் மேற்கொண்டு கேள்வி கேட்டேன்னா அவர் எல்லாம் சொன்னாங்க, நான் செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த 2 நாள் இவங்க எல்லோரும் இப்படி யாருமே இந்த இதுக்கு பொறுப்பேற்காமல் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் சொன்னதுனால, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் எழுதி கொடுங்கன்ட்டாங்க. அதான் 3ஆவது நாள் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் போட்டு கொடுக்குறது, இதுக்கு பேர் தானே. இவர் இல்லை அவர், அவர் இல்லை இவர், இவர் இல்லை அவர் காரணம், நான் இல்லை அவர், இவர் இல்லை இவர், இப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து விஜய் தலையில் விழுந்திருக்கு. விஜயினுடைய ஜனநாயகன் படத்துலேருந்து சில காட்சிகளை நீக்கணும்னு சொன்னாங்க, அந்த பதிவு நான் போட்டிருக்கேன். என்னன்னா, இவங்க அந்த பிரச்சார வேன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 ட்ரோனை வச்சு அந்த கூட்டத்தை வந்து படம் எடுத்திருக்காங்க. விஜய் அந்த ஜனநாயகன் படத்தில் அதை இணைக்கிறதுக்கு இவ்வளோ க்ரௌடு ஏதோ ஒரு காட்சிக்காக. ஆனால் இப்போ இது விசாரணைக்கு உட்பட்டதுனால அந்த காட்சிகளெல்லாம் நீக்கணும்னு சிபிஐலேருந்து ஒரு உத்தரவு போயிருக்கிறதா அறியப்படுது. இப்போ அந்த காட்சிகளை நீக்கினதுக்கு அப்புறம் எடிட் பண்ணி, ஏன்னா அது எந்த இடத்துல இணையுது, எதுக்காக அந்த ட்ரோன் வச்சு அதை எடுத்தாங்க, கதையோட எந்த அம்சத்தில் அது பொருந்துதுங்கிறத வச்செல்லாம் மாறும். சரி, அது ஒரு பக்கம். ஜனநாயகன் படமும் ரிலீஸ் கம்மியாகுது. இவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்ததுனால விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது தான் இனி சரிங்கிற முடிவுக்கு சிபிஐ வந்துடுச்சு. ஸோ இனி சம்மன் தயார் பண்ணணும், அவரை விசாரணை கூப்பிடணும். இடையில் அரசியல் குழப்பங்கள் இருப்பதால் சற்று தாமதமாகிறது. எந்த நேரத்திலும் சம்மன் அனுப்பப்படலாம், விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம், குற்றவாளி பட்டியலில் விஜய் சேர்க்கப்படலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.